इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ரசாயனம் இரண்டாவது உல்லாசம். அதுல 63வது ஸ்பர்ஷே சப்தே ததா ரூபே ரசே கந்தே கேவலே சமுச்சிதே சா பத்ரே ஏகைகா தத்விஹா பவே. என்ன சொல்லணும் இருக்க ரதி சக்தியை வச்சு சொல்லணும். அதாவது இந்த சாத்விகமான மனசு எப்போ திரவீகாலத்தை அடையுமோ அந்த திருதி எப்படி ரதியாக மாறுறது இதுதான் இது சொல்லுவோம். பல காரணங்கள்னாலே இது ரதியாக மாறும். ராஜசி தாமசி இது ரதியா மாறாதுன்னு சொன்னோம். ரஜோகுணம் சமோகுணத்தினால வரக்கூடியது அது ரதி ஆகாது. சாத்விகி மிஸ்ரிதா இது ரெண்டும் ரத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் சங்கேபமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை திருப்பி சொல்லிட்டு வரைச்சேன். தீவிரம் மிருது தீவிரம் மந்த தீவிரம் மத்தியம தீவிரம் தீவிர தீவிரம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. மிருது தீவிரா மத்திய தீவிரா தீவிர தீவிராக காக்கிரமா வைகுண்டே துவாரகாயாஞ்ச ஸ்ரீமத் பிருந்தாவனே சகா. பக்தி ரசமானது இப்படி 3 விதமா இருக்குதுன்னு சொன்னார். இல்லையா? இந்த 3 விதமான ரதி இருக்கே, ரதின்னு சொல்லுவேன். இந்த ரதியானது அந்த விஷயங்களை கொண்டு பார்க்கும்போது 6 விதமாக ஆகிறது. ஸ்பர்ஷே ரதி, சப்தே ரதி, ரூபே ரதி, ரசே ரதி, கந்தே ரதி. 5 விதமாச்சா? எல்லாம் மொத்தமா சேர்த்து எல்லாத்திலும் ரதி, சமுச்சிதே ரதி. அப்படின்னா என்ன? பகவானுடைய ஸ்பர்ஷம் வேணும். அந்த ஸ்பர்ஷத்திலே எனக்கு ஒரு ரதி பக்தனுக்கு ஒரு ரதி இருந்ததுன்னா அது ஒரு விதம். பகவானுடைய சப்தத்துல ரதி, அவர் பேச கேட்கணும் அப்படிங்கிற இது, அவரை சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்கணும்னு. அதே மாதிரி ரூபம், ஏதோ ஒரு ரூபம் தியானம் பண்ணி அதை பார்க்கணுங்கிற ரதி. ரசே கந்தே இது எல்லாத்துலயும் 1 2 3 கலந்து எல்லா சமுச்சிதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ரதி. இப்படியாக பார்க்கும்போது ஏகைகா சதுரிகாது. இந்த மந்த மத்தியம தீவிரங்கிறதுல 3 விதமா சொன்னாரோ இல்லையா? தீவிரத்திலேயே 3 விதம்னு. அந்த 3 விதம் கூட ஒவ்வொரு விஷயத்துல ஏற்படும் போது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மறுபடியும் இந்த 6 விதமாக ஆகுது. அந்த ரத்தியானது ஏகைகா சதுராக. இப்போ சொன்ன இந்த ரத்திகள்ல மறுபடியும் 2வது இருக்கிற சுத்தா யாமிஸ்ரிகா தேவி புனரேகா விதாவே புனகீதம். ஏற்கனவே சொன்ன 6 விதம். இந்த 6 விதமான ரத்தியும் மறுபடியும் இந்த 2வது இருக்கிறாங்க. 2 விதமா சுத்தா யாமிஸ்ரிகா தேவி. சுத்தா யாமிஸ்ரிகா. சுத்தானா என்ன, யாமிஸ்ரிகானா என்ன அவர் சொல்றார். பத்ர அனுவாதி சுத்தாஸ்யா சோவாதி மிஸ்ரிதா உதிதா. உபாதி சம்பந்தம் இல்லாமல் ஏற்படக்கூடிய ரதியானது சுத்தா ரதி. உபாதியோடு சேர்ந்து வரக்கூடியது மிஸ்ரிதா ரதி. சோபாதி மிஸ்ரிதா உதிதா. மிஸ்ரிதாங்கிறதுல அதாவது சுத்த சத்துவகுணத்தினால வரக்கூடிய ரதி எந்த உபாதியும் கலப்பு இல்லாததாக நிர்குண புத்தியாக இருக்குமா, அது சுத்தா ரதி. மற்ற விஷயங்கள் கலந்து வரக்கூடியது இருக்கே
அப்ப வரக்கூடிய அந்த சாத்விக பாவம் தான். எப்படியா இருந்தாலும் பக்திங்கிறது சாத்விகம் தான் சொல்லியிருக்க. ரஜஸ்தமோ ஸ்வீகரசனுடைய ஒரு தாரதமியத்தை வச்சு அது கொஞ்சம் கலப்பு இருக்கும். அதனால வரக்கூடியது மிஸ்ரிதா விதிதா. இந்த ரெண்டு விதமான பக்திக்கும் உதாரணம் சொல்றார். எது எப்படி வரும் அப்படின்னு. அனுபாதி, அதாவது சுத்தாரதி அப்படிங்கிறது எப்போ வரும்? அனுபாதி பரானந்த மகிமைக நிபந்தனா பஜனீய குணானந்தா ஏகரூபைவ சா உச்சதே. அனுபாதி உபாதி இல்லாதது, அதாவது சுத்தா பகவத் ரதி. இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா பரானந்த மகிமைக நிபந்தனா. பகவானுடைய ஆனந்தம் தானே பரானந்தம். அந்த பரானந்தத்தினுடைய மகிமை மகிமை ஒன்றுதான் அந்த புத்திக்கு காரணம், வேற ஒரு காரணம். இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கு, அதே மகிமாதான். அந்த பரமானந்த ஸ்வரூபம் ஒன்று மாத்திரம்தான் இந்த பக்திக்கு காரணமாக இருந்தார் இருந்ததேயானால் அது அனுபாதி சுத்தாரதி. இந்த அனுபாதிங்கிறதுல இதுல விதம் பல விதங்கள் சொல்றது இல்லையா. சோபாதியில பல விதமான பக்தி சொல்ல முடியும். ஆனா இந்த நிருபாதியாக இருக்கக்கூடிய பக்தி இருக்கு, இதுல பல விதங்கள் சொல்றதுக்கு இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்டா பஜனீய குணானந்தா ஏகரூபைவ சா உச்சியதே. பஜனீயா பகவான், யாரை குறித்து பக்தி பண்றோமோ சா பஜனீயா. இப்ப பகவான் தான் பஜனீயர். அவருடைய குணம்ங்கிறது அனந்தமானது. அவர்கிட்ட அந்தம் உள்ள குணம் எதுவுமே இல்லை. எல்லா குணமும் அனந்தமாதான். அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பரமானந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம். இந்த பரமானந்தம் அந்தவத்தோ இல்லை, பரமானந்தம் அனந்தம். எந்த வஸ்து அந்தவத்தாக இருக்குமோ அந்த வஸ்து அந்தம் இருக்கிறதுனாலேயே அப்புறம் மாறும். அப்ப அந்த இடத்துல வித்தியாசப்படும். கொஞ்ச நாள் இது, கொஞ்ச நாள் அப்படி, கொஞ்ச நாள் இப்படி அப்படின்னு வித்தியாசப்படும். இல்ல இவனுக்கு இப்படி அவனுக்கு அப்படின்னு வித்தியாசப்படும். ஆனா பகவத்ஸ்வரூபத்துல வித்தியாசம் எதுவும் இல்லாததுனாலே இந்த நிருபாதிகமான பக்தி இருக்கே, இது ஒரே விதமாகத்தான் இருக்கும். இதுல வித்தியாசப்படுறது இவனுக்கு ஒரு விஷயம் அவர்களுடைய இல்லை. ஏகரூபைவ சா உச்சதே. குணானந்தியா அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் இல்லை. பகவானுடைய குணங்கள் அனந்தம், கணக்கில்லாதது, கணக்கு பண்ண முடியாது. முதல்ல சொன்ன சொன்னா அவருக்கு ஒரே குணம்னு சொன்னா அவருடைய சொரூபம் ஒண்ணுதான். இது நிருகுணம். குணம்னு சொல்றது சொரூபம் தான், ஆனந்தமே சொரூபம். அது அனந்தம், அந்தம் இல்லாததாக இருக்கு. அதுல வித்தியாசமும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு எப்படி சகுனமாக பார்க்கும்போது அப்பவும் வியாக்கியானம் ஒண்ணுன்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் அனந்தம். அனந்தமான குணங்கள் இருக்கிற அந்த பகவத் ஸ்வரூபத்தை இவன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அனந்தம்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர வேற தான் புரிஞ்சுக்க முடியும். எப்படி இருக்காரு பகவான்னா அனந்த குணத்தம். அனந்தம்னா என்னென்ன குணங்கள் சொல்லணும்? அனந்தம் சொல்ல முடியாது. அனந்த மற்ற எப்படி சொல்ல முடியும்? இதான் பதில் இருக்கு. அப்ப அனந்த குணம்னு சொல்லலாம், அனந்தான்னு சொல்லலாம்னு வச்சுக்க. அது என்னது 1 2 3 4 எத்தனை குணம்னு வரிசா கணக்குன்னு சொல்லினா சொல்ல முடியாது. அப்ப அனந்தங்கிற ரூபத்துல பார்க்கும்போது பக்தி அனந்த ஒரே விதமாக அனந்த குணமான ஏகரூபைவ சா உச்சதே. விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோ பவே. இது பரியந்தம் சொன்னது ஒரு லைன் இருக்கா? என்ன இருக்கு? அதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்கு காம சம்பந்த பயத்த சோபாதி ஸ்ரீநாமபா. அதுக்கு முன்னாடி தானே இருக்குது யுகாவாதி சமாஜ வரீங்க. ஏன்னா பக்தியை சுத்தா மிஸ்ரிதான்னு ரெண்டா பிரிச்சா, இந்த முதல் வரி சுத்த பக்தியை சொல்றது. காமசம்பந்த பயத்தகாங்கிறது சோபாதி, அனுபாதி சோபாதின்னு பிரிச்சா இல்லையா? அனுபாதியை முடிச்சதுக்கான சோபாதிக்கு வரணும். இது கரெக்டா இருக்கு. சுத்த
சுத்த பக்தி ரசோபவேன்னு இருக்கு. அதுல என்ன இருக்கு, இதுல இருந்து ஒரு வழி முன்னாடி போட்டா இந்த சோபாதி அதுல கலந்து மறுபடியும் அடுத்த வழி நிருபாதி சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த இது கரெக்டா இருக்கு. விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோபவே. இந்த பக்தியானது எப்போ ரசமாகிறது அப்படின்னு கேட்டா, இவனுடைய மனசுல சிரமாக தாய் சாதம்னு அவ சொல்லுவா காவிய பாட்டையில. அந்த பக்திங்கிறது இருந்துருக்கும். எப்போ அதுக்கு வேண்டிய பாக்கியமான அந்த விபாவம், அனுபாவம், எதிராதி பாவம் இதெல்லாம் சேர்றதோ, அது சேரும்போது அந்த பக்தியானது இதனால அனுபவிக்கப்படும், அபிவியக்தியாகும். அபிவியக்தியாகும் போது அது ரசம்னு சொல்றோம். எப்போதுமே இதுதான் எல்லா விஷயத்தையும் இந்த சிந்தார வீர குணால் புதராஜ் ஆசிய பயானக்காக இருக்கோ, இந்த எல்லா ரசமும் ஒருத்தன் அனுபவிக்கிறான்னு சொன்னா, இவன் அந்த நாடகத்தையோ விஷயத்தையோ பார்க்கும்போது திடீர்னு அவனுக்கு அவன் அனுபவிச்சு விடுறது இல்லை. இவனுடைய ஹிருதயத்துல ஏற்கனவே தாய் பாவமாக இந்த ரசங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இந்த பாவங்கள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பாவம்னு பேரு. ஆனா அந்த பாவமானது எப்ப ரசமாக மாறுவதுன்னு சொன்னா, அதுக்கு வேண்டிய இந்த மத்த விபாவாதிகள் சேரும்போது, இந்த விபாவம் ஒவ்வொரு ரசத்துக்கு ஒவ்வொரு விபாவம் இந்த மாதிரி இருந்தால் இந்த ரசம் அபிவியக்தமாகும். இந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த நாட்டியாதிகள், நாட்டிய சாஸ்திரத்துக்கு அது பிரசித்தம், அலங்கார சாஸ்திரத்துக்கு பிரசித்தமா இருக்கும். இப்போ பக்தி ரசம் இவனுக்கு ரசமாக மாறணும். பக்திங்கிறது இருந்துட்டு இருந்துருந்தாதான் ரசமா அனுபவிக்க முடியும். ஆனா எப்போ அது ரசமாக மாறும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்டான விபாவ அனுபாவ விசாரி பாவங்கள் எப்ப சேருமோ, இதை சேர்த்து விடுறதுதான் நாடகங்கிறது. நாடகத்துல அந்த விபாவான பாவங்கள்லாம் ஒருபடியாக அவனுக்கு சேரும்படியாக செய்யற உடனே பார்த்து அந்த ரசத்தை அனுபவிக்கிறான். அதான் அனுபவம் ஏற்படும். இப்ப பக்திக்கு உண்டான விபாவ அனுபாவாதிகள் வரும்போது இதே சுத்த பக்தியானது ரசமாக ஆகும், அபிவியக்தி ஆகி. இது இங்க சொல்லப்படும். விபாவாதி சமாயோகே சுத்த பக்தி ரசோபவே. இந்த சுத்த பக்தியானது ரசமாகும். இது எல்லாமே அனுபாதியை சொல்றதுதான். நமக்கு இவன் மனசுல இருக்கக்கூடிய பக்தி என்னவோ அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பரமானந்த பக்தி தான் இருக்கு, ஏகரூபமான பக்தி. இது ரசமாக இவனுக்கு அனுபவிக்கணும்னு சொன்னா இதுக்கு வேண்டிய வெளியில சில விஷயங்கள் வரும். இவன் ஒரு அழகான கோயிலுக்கு போகணும், அங்க பகவான தரிசனம் பண்ணாங்கன்னா பரமானந்த அபிவிருத்தி ஏற்படும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை கேட்கறான், பகவத் கதையை கேட்கறான், சிவச்சரித்திரன் கேட்கறான். அது கேட்கறதுக்கு ஒரு பக்தி ரசம் வருது இல்லையா, அப்போ ஒரு அனுபவம் ஏற்படுறது. அது எல்லாம் தான் விபாவம். அது கணக்கு பண்ணியிருக்கா, இது விபாவம், இந்த ரசத்துக்கு இது விபாவங்கள், இது அனுபாவங்கள், இது சஞ்சார பாவம்னு ஒண்ணு. அதுக்கு இந்த மாதிரி பல விதமான பாவங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வச்சோம்னா ஆக்கர் அனுபவம் ஏற்படும், சகானுபவம் ஏற்படும். சகானுபவங்கிறது என்னது, இவன் மனசுல ஏற்கனவே அது பாவம் இருக்கணும், அந்த பாவம் தான் ரசமாக. அதனாலதான் ஒரே விதமான நாடகங்களை 10 பேர் பார்க்கலாம். 10 பேர்ல யாருடைய மனத்திலே இந்த நாடகம் மூலமாக அபிவிருத்தியாக வேண்டிய ரசம் மூலமாக இல்லையோ அவன் அதை பார்த்தாலும் அவனுக்கு ரசனை இல்லைன்னு சொல்லுவான். சொல்லுவான் இல்லையா, ரசனையே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன, அங்க இல்லை, என்ன பண்றது, இருந்தாலும் அது ரசமான அபிவிருத்தியாகும். ஆனா மனசுல ஏற்கனவே இருந்தது அபிவிருத்தியாகும். இப்ப சுத்த பக்தியானது இப்ப சொன்னாலும் இல்லையோ, இந்த சுத்த பக்தியானது மனசுல இருந்துட்டே இருக்கு சொருப்பதா. அப்ப அதுக்கு ரசம்னு பேரு இல்லை. எப்போ அதுக்குண்டான விபாவாதிகள் சேருமோ அப்ப அது அனுபவிக்கப்பது அபிவிருத்தமாக பரமானந்த அனுபவமாக சேரும். இதான் அது ரசம்னு பருது பேரு. இதெல்லாம் சொல்றாரு, அதை மாற்றி விட்டா தேவை. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்துட்டா, இதுக்கு சோபாதி. சோபாதி சுத்தத்தை சொன்னார். இப்போ மிஸ்ரிதா சோபாதியை சொல்றார். காம சம்பந்த பயதா சோபாதி ஸ்ரீகாமகா. இந்த சோபாதி பக்தியில 3 விதம் சொல்றார். காமத்தினால ஏற்படுறது சக்தி, 2 பேருடைய சம்பந்தத்தினால ஏற்படுறது, சிஷ்யன் புத்திரன்
சுவாமி சேவகன், இப்படி ரெண்டு பேருடைய சம்பந்தத்தினால அங்க வரக்கூடிய புத்தி, பயத்தினால வரக்கூடிய புத்தி, இப்படியாக சோபாதி பக்திங்கிறது 3 விதமானது. அது வரையில சொல்ற சிங்கார மிஸ்ரிகா பக்தி காமஜா பக்தி விஷயதே. சிங்காரம் கலந்த அந்த பக்தியானதுக்கு அதனால வரக்கூடிய பக்தியை காமஜா பக்தி அப்படின்னு சொல்றாரு. சம்பந்தஜா ரசர் யாதி பூர்வோக்தாம் இப்படிதான் இருக்கு. ரசதாம் விதா ஏகோ வத்சல பக்தியாட்சா ஸ்ரேயோ பக்தி ததா பகவான். 2 விஷயங்கள் உடைய சம்பந்தத்தினாலே வரக்கூடிய பக்தியானது அது முன்னாடி சொல்லப்பட்டது. அது 2 விதமான ரசமாக ஆகிறது. இப்ப முன்னாடி இந்த தாமசாராஜா சொன்னாரு, அது ரசமா ஆகாதுன்னு சொன்னார். ரதி ஆகாது, ரசமும் இல்லை. ஆனா இப்போ அதை தவிர்த்து விஷயத்துல அந்த ரஜஸ்தமத்துக்கு கலந்த ஒரு சாத்விகமான பக்தி அப்படின்னு சொன்னோம். அதுதான் இப்ப எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அது காமதம் இல்லாமல் ரெண்டு பேருடைய சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடியதாக இருந்தால் அது 2 விதத்துல ரசமாகிறது. அந்த ரசத்துக்கு பேரும் வருது. ஏகா வத்சல பக்தியாட்சா ஸ்ரேயோ பக்தி ததாவா. வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு ரசமாகிறது அந்த பக்தி. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா பிரேமை அப்படிங்கிற விதமாக ஸ்ரேயோ பக்தி, பிரியம் அப்படின்னு வருது. இது எந்த இடத்துல பார்க்கலாம்? இப்ப பாருங்க, முன்னாடி சொன்னது காமஜா பக்தின்னு சொன்னா கோபிகைகள் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ற இடத்துல அது காமஜா பக்தி மாதிரி சொல்ல சிங்கார பூஷ்ணமா இருக்கு, ராதாகிருஷ்ணனுடைய இதெல்லாம் சொன்னது. ஆனா துருவனுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த சம்பந்தத்தினால சேர்ந்து நமக்கு பக்தி ஏற்படுறது இல்லையோ, இந்த இடத்துல இது என்னது? சிங்கார பக்தி இல்லை. இந்த இடத்துல வாத்சல்ய பக்தி, வாத்சல்ய ரசம்ங்கிறது வாத்சல்யமாக இருக்கலாம் அல்லது பிரேமம் அந்த புத்தியானதாக. ஆக இது 2 விதமான இதெல்லாம் சம்பந்த காம சம்பந்த பயதா சோபாதி ஸ்ரீராமதாசனாக இந்த சம்பந்தத்தினால வரக்கூடிய புத்தியானது இப்படி 2 விதமாக இருக்கு. நான் அடுத்ததை சொல்றார் பயபக்தி. பயஜா பக்தி அத்தியாஸ்தே ரசம் பிரீத்தி பயானகம். பயத்தினால வரக்கூடிய இந்த பிரீத்தி பக்தியானது இது எப்போ ரசமாக மாறுமோ அப்ப 2 கலந்த ரசமாக மாறுறது பிரீத்தி பயானகம். அப்படின்னா என்னன்னா, இது எல்லாத்துக்குமே அந்த விபாகமான பாவம் போக்குவரத்துலாம் சேரும்போது இந்த பக்தி எப்போ ரசமாக மாறி அனுபவிக்கப்படும் போது அங்க பிரீத்தி பயானகம், பயானகம்னு ஒரு ரசம் சொல்லியிருக்க, அதோட சேர்ந்து பிரீத்தி வரும். இது இதனுடைய ரசஸ்வரூபம். இப்ப இது 4 ஆயிடுச்சு. 3 திருவிழான்னு சொன்னது அனுபவத்துல பார்க்கறது. இப்ப பக்தினா அது பரமானந்த அனுபவமாக இருக்கு, பரமானந்த ரசம். அடுத்தது இந்த சோபாதிகத்துல ஒரு 3 கிடைச்சது. சிங்கார மிஸ்ரிகா பக்தி, அது காமஜா பக்தி ஒன்னாச்சு. சம்பந்தயா பக்திங்கிறதுல 2ஆவது சொன்னார். வாத்சல்ய பக்தி ஒண்ணு, பிரேயோ பக்தின்னு ஒண்ணு. அப்புறம் அதுக்கு அடுத்தது பயத்தினால வரக்கூடிய பக்தி. இந்த சோபாதிக பக்தியே 4 விதமாயிடுச்சு. இந்த 4ம் தனித்தனியாகத்தான் வரணுங்கிறது நியமம் இல்லை. ஒரு சில இடத்துல பலது அநேகன் கூடி சேர்ந்து கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏகதைவ எதிர்க்கம் இதம் ரதி சதுஷ்டயம் பதாது பானகரசன்யாயேன பரமோரசா. இந்த பயிர் அதுவும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரேமையும் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, அதே மாதிரி சிங்கார பக்தி, சிங்காரம் இருக்கு. இப்படி எல்லாமே கலந்தது கூட இருக்கலாம். கலந்தா அந்த ரசாயனம் எப்படி இருக்குமா? பானக ரசன்யாயம். பானகம் அப்படின்னு சொன்னா அதுல வெள்ளம் இருக்கும். வெள்ளம் மாத்திரம் இல்லை, வெறும் வெள்ள தண்ணி இல்லை, அதுல வாசனை திரவியங்கள் இருக்கும். இப்படி எத்தனையோ கலந்துருக்கோம் இல்லையா? இல்லாம சேர்ந்தாதான் அது ரசம். அதனால வெறும் வெள்ளத்தை போட்டு சாப்பிட்றதுக்கும் பானகமாக பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரசத்துல வித்தியாசம். அப்ப அந்த மாதிரி
எல்லாம் கலந்து எல்லா பாவமும் அதனுடைய மனத்துல இருக்கு. அதுக்கு வேண்டியது எல்லாம் சேரும்படியாக இருக்கு. அப்போ அது அபிவிருத்தி ஆகும்போது நாளும் சேர்ந்து அந்த பானக ரசம் நியாயம் அந்த ரசம் பதாரசம் ஏற்படுது. இதுல ஒரு பக்தனாக இருக்கிறவன் எப்பேற்பட்ட ரதிக்காக அபியாசம் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு பண்ணலாங்கிற ஏக வியாதி ரதி வியக்தி சேதா ரசதிகாகவே இந்த கலந்து வரக்கூடிய ரசங்கள் இருக்கு. அதுல சுத்தமான ஒரு ரசத்துல இன்னும் ஒரே ஒரு ரசம் கலந்து வரலாம், 2 ரசம் கலந்து வரலாம், 3 ரசம் கலந்து வரலாம். இப்படியாக கலப்பு பலவிதமாக வரலாம். அவன் 4 கலந்து வந்திருக்குன்னு சொன்னா அது பரம ரசகான்னு முன்னாடி சொன்னான். 1, 2, 3 அந்த கலப்புக்கு தகுந்தா போல அந்த ரசானுபவத்திலே வித்தியாசங்கள் உண்டு. ரசத்திலே ஏதங்கள் உண்டு. அதனால என்ன பண்ணுமா குற்றத்தில் அபியாசம் பொய்யாத ரசி சதுஷ்டையே. இந்த 4 விதமான ரசிகளிலே எந்த ரசிகளை வாங்கணும் அபியாசம் பண்ண பக்தனாக இருக்கிறவன் பக்தி ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக அபியாசம் பண்ணும்போது இது அளவான வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பண்ணோம்னா வேண்டான்னு சொல்லல. இங்க அகந்திரகோபாசனம் வரைக்கு ஒரு அகந்திரகோபாசனத்தை பிடிச்சிட்டான்னா ஆஜீவன் அதுதான் பண்ணணும், மாறக்கூடாதுன்னு சொல்லி வேற இன்னொரு 2-3 அகந்திரகோபாசனம் நான் பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்காரு. ஆப்ராயணா பத்ராபி கிருஷ்ணம் ஒன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அதை கடைசி வரை அதுதான் முடிவு வரையும் அதான் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. எல்லா விதமான சக்தியும் இவன் கலந்து பண்ணலாம். எது ருச்சியா இருக்கோ அதை பண்ணலாம். ஸ்பஷ்டம் திருஷ்டம் ரதி சதுஷ்டம். ரஜஸ்திரீகள் அதாவது கோபிகைகளிடத்திலே அவளுடைய பக்தியை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது இந்த 4 விதமான ரத்தியும் அங்க இருக்கிறது காரணம். அதுக்கு உதாரணத்தை பார்த்தாதான் தெரியும், வியாக்கியானம் பார்த்தாதான் தெரியும். எல்லாமே அந்த 4 விதமான ரத்திகளும் அங்க இருக்குங்கிறது தெரிகிறது. திருஷ்டம் ரதி சதுஷ்டை சித்தால் அம்பனத்வேன ஸ்வசித்தம் தாதிருஷம் பவே. இது ஒரு புது யோக சூத்திரத்தை சொன்னாங்க. இப்ப நாம பகவானிடத்தில் நேர ரத்தி பண்றதுங்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோம். ஆனால் இந்த கோபிகைகளுக்கு பகவானிடத்துல இப்ப ஏற்பட்ட ரத்தி இருக்கு அப்படிங்கிறது வாரத்தை சொல்றோம். இப்ப கோபிகளுடைய சித்தம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஒழிக்க முடியறதோ இல்லையோ, அந்த சித்தத்துல நம்ம சித்தத்தை நாம சேர்த்தோமானா, நம்ம சித்தத்துக்கு கொண்டு வந்தோமானா ஸ்வசித்தம் தாதிருஷம் பவே. நம்மளுடைய சித்தம் அதிகாரி. அந்த யோக சூத்திரத்துல ஒண்ணு வருது, எப்படி மனசை அடக்கிறது, சித்தத்தை அடக்கிறது அப்படின்னு சொல்றது ஏகப்பட்ட காரணங்கள் தெரிந்து வர. அதுவே நீ தராத விஷயம் வா சித்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஈதராக விஷயம் சித்தம்னு சொன்னா இவருக்கு வைராக்கியம் வந்து இருக்கிறான்னு சொல்லல. வைராக்கியம் வந்த ஒரு ஆசாமி இருக்காரு, அவரை நினைச்சுப்பாரு உங்களுடைய சித்தம் ஆரம்பிச்சு. ஆச்சரியமான விஷயம். அப்பேற்பட்டவான மகான்களை நினைச்சா இவருடைய காலப்போக்குகள்லாம் குறையும். அதனால அந்த மகா ஈதராக விஷயமாக இவங்களுடைய சித்தத்தை வச்சுக்கோ, அவளை நினைச்சு பார்த்துட்டு உன்னோட சித்தம் ஆரம்பிச்சு. அது ஒரு சித்தத்தை அடக்கிறதுக்கு ஒரு யோசனை. இங்கேயும் அதே மாதிரிதான் ஞானம் தெளிவா இருக்கு. நமக்கு நேரடியா வரவேற்று சொன்னாலும் அந்த கோபிகைகளுக்கு இந்த 4 விதமான ரத்தியும் பகவானிடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட சித்தம் உள்ளவளாவா இருக்கா அப்படிங்கிற அவளை நினைச்சு பார்த்தோமானால் அச்சித்தானம்பனத்தேன ஸ்வசித்தம் தாதிருஷம் பவே. இப்ப இவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த ரத்தியானது அதுக்கு உண்டான விபாவாதிகள் சேரும்போது அது அபிவிருத்தமாக சொன்னமோ இல்லையோ. இப்ப பலவிதமான ரசங்கள் அபிவிருத்தியாகிறதுக்கு வேண்டிய விபாவாதிகள் சேர்ந்தது, சங்கீர்ணமாக வந்ததுன்னு சொன்னால் அப்ப அந்த பகவத்கீதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஸ்தாந்தம் இருக்கிறார். சித்திர ரூபவது பல ரூபங்கள் கலந்து வந்ததுன்னா ஒரு பக்கத்துல நிறைய கலர் இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு புது கலரா இருக்கு. தனியா ஒரே கலரா இருக்கிறதுக்கும் நிறைய கலர்களுடைய சேர்க்கை ஒரு இடத்துல வரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த சித்திர ரூபம்னு தனியா சொல்றோமோ இல்லையோ, அதுதானே தெரியுது. அந்த மாதிரி வேற ஒரு புது புதுசான ரசமாக அது
அனுபவிக்கப்படும். ரசதாம் பிரதிபா அந்யாதிருங்க ரசதாம் பிரதிபத்தியதே. புது ரசம் வேறு சொல்ல தெரியாது. ரசாந்தர விபாவாதி ராசித்யேஷு ஸ்வரூபா தசமீம் ஏது ரசதாம் சனகாதே விவாதிதம். இப்போ இவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த ரத்தியானது பல பாக்கிய காரணங்கள் சேரும் போது அபிவித்தியார்கள் சொன்னார். இப்ப எதுவுமே எந்த காரணமும் எனக்கு வந்து சேரல. அப்ப என்ன அபிவியக்திக்கு காரணமான விபாவ அனுபாவாதிகள் எதுவுமே உங்ககிட்ட வரல. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா ரசாந்தர விபாவாதி ராஜித்தே. மற்ற ரசங்களை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விபாவா அனுபாவாதிகள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆகுமா, நாம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு ஒன்றும் ரசானுபவமே இருக்காது அப்படின்னு. இல்லை, ஸ்வரூபா தசமி ரசதாம். அப்ப இந்த ஸ்வரூப மாத்திர ரசம் இருக்கு, இது வந்து 10வது ரசமாகும். நவரசத்துல அதுல கலப்பட சேராமல் இது தனி ரசமாக தசமியும் ரசத்தாம். இதுவே ஒரு தனி ரசமா இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றார் சனகாதேரிவ. சனகாதிகள் இருக்காலே அவளுடைய ஒரு ரசானுபவத்தில் இருந்துட்டா அந்த ரசானுபவத்துக்கு விபாவானுபாவம் ஒன்று. அவள் ரசானுபவத்தை மற்ற ரசங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு வழியில விஷயமான காரணங்கள் எல்லாம் தேவைப்படுறது. ஆனால் இதை அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுதான் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ரசமாக ஆகிறது. இதுவும் அதிகாம். மற்ற விபாவானுபாவாதிகளை சேர்ந்த அபிவிருத்தியாகத்துல தாரதமியம் இருக்குது. ஆனால் இப்ப எந்த விபாவாதிக்கும் இல்லாமல் அபிவிருத்தியாகக்கூடிய சொரூப அனுபவம் இருக்கு, பரமானந்த அனுபவம். இது சுத்தம். இதுல வந்து தாரதமியம் இல்லை. அதை காட்டு இது எல்லாத்தையும் பெருசாத்தான் அது சொல்லலாம். சுத்தமான பக்தி இதை சொல்லிட்டான். ரதி தேவாதி விஷயா व्यभिचारी तथा अंकितः भाव प्रोक्तो रसो नेति यदुक्तम रस कोविदेहि. இது என்னன்னா பரமத்த கண்டனம். இங்கேருந்து ஆரம்பிச்சு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாட்டிய சாஸ்திரக்காரா அலங்கார ரச அலங்காரம் தெரிஞ்சு கிரந்தம் பண்ணியவா தேவதா விஷயத்துல இவனுக்கு வரக்கூடிய பக்தி இருக்கு, அது ஒரு பாவம், அது ரசம் இல்லை. அது ரசம் இல்லை, பாவம் ஒத்துக்கிறேன். பக்திங்கிறது ஒரு பாவம், மனசுல உள்ள பாவம். ஆனா அது ரசோன்னா அப்படின்னு ரச கோவிதாக சொல்லியிருக்காங்க. ரசாச்சாரியேகி பரதாதிகி பகவத்கிரதேகே பாவத்தைவ ந ரசதா இது உதிதத்வா வியாக்கியானத்தை போட்டிருக்காங்க. அந்த பரதாதிகள் அந்த ரசசாஸ்திரக்காரால் இது பாவமே தவிர இது ரசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா சொல்றீங்க. தேவாந்தரேஷு ஜீவத்வாது பரானந்த அப்பிரகாசனாது தத் யோஜ்யம். அது ஒரே தப்புன்னு சொல்றாரு. அவ தேவதாதி விஷயத்துல வரக்கூடிய அந்த பக்திங்கிறது பாவம் தானே தவிர ரசம் இல்லைன்னு சொன்னா அது வாஸ்தவம் தான். தேவாந்தரேஷு ஏன் அப்படின்னு கேட்டா, இவ உபாசிக்கக்கூடிய அந்த தேவத்தையும் ஒரு ஜீவன் தான், அது பகவான் இல்லை. இது ஏன் அந்த பரமானந்தம் வந்து அந்த இடத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா எதை உபாசிக்கிறானோ அந்த வஸ்துவே அது இல்லை. ஆனா பகவத் விஷயமாக எப்போ இந்த ரசி வருதோ பக்தி வருதோ அப்ப அந்த இடத்துல அதை அனுபவிக்கும் போது பரமானந்தமே அனுபவிக்கிறதுனாலே இதை வந்து ரசம் இல்லைன்னு அவ சொல்லவே இல்லை. அப்போ அவ சொன்னது பகவத் விஷயமான ரசியை பற்றி சொல்லவே இல்லை. தேவாந்தரேஷு மற்ற தேவதைகள் விஷயத்துல ஏற்படக்கூடிய பக்தி இருக்கு, அதைத்தான் அது பாவம் தானே தவிர ரசம் இல்லைன்னு அவ நிரூபணம் பண்ணிட்டா. இப்ப நாம சொல்லக்கூடியது பகவத் பக்தி. இந்த விஷயத்துல அவ அந்த மாதிரி விஷயம் பண்ணது சொல்றா. தேவாந்தரேஷு ஜீவத்வா பரானந்த அப்பிரகாசனா தத் யோஜ்யம். அவ சொன்ன விஷயம் அங்க சேர்க்க வேண்டியது. பகவத்கீதை பரமானந்த ரூபே ந பரமாத்மனி. பரமானந்த ரூபமான பரமாத்மா விஷயத்துல அவ சொன்னது பொருந்தாது.
அல்லது இப்படியும் வச்சுக்கலாம், தேவாதிகள் விஷயத்தை கூட சொல்லணும் வச்சுக்கல, காந்தாதி விஷயாவா ஏ ரத்யாத்யாக தத்திர ந ஈரிஷம் ரசத்துவம் புஷ்யதே பூர்ண சுகாஸ்பர்ஷித்துவ காரணா காந்தாதி விஷயாவா. அவ தேவதைகள் கூட வேண்டாம், அவளுக்கு இந்த பிரியை பல விஷயங்கள் சாத்தாதி விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் விஷயத்துல ஒரு சமயம் பக்தி வந்ததுன்னா அது ரசமாகாது, அது வெறும் பாவம் தான் அவ சொன்னதாக வச்சுக்கணும். அங்க ஏன்னு கேட்டா அந்த இடத்துல இப்போ சொன்ன இந்த பரமானந்தானுபவ ரூபமான ரசம் வராது. பூர்ண சுக அஸ்பர்ஷித்துவ காரணம், பூர்ணமான சுகத்தை அது தொடாது அந்த ரதியானது. அதனாலதான் அவ அரிசி பரிபூர்ண ரசா க்ஷுத்ர ரசேச்சா பகவத் ரதி கத்யோதேச்ச விவாதித்து பிரதேவ பகவத். ஆனா இப்ப நாம சொல்லக்கூடிய ரதி எப்படின்னா பரிபூர்ண ரசா, இது பரமானந்த அனுபவமா இருக்கிறதால பரிபூர்ண ரசமாக இருக்கு. அது பூர்ண ரசம் அங்க கிடையாது, இங்க இருக்கு. க்ஷுத்ர ரசேச்சா பகவத் ரதி பரிபூர்ண ரசா, பூர்ண ஆனந்தமாக இருக்கு. கிருஷ்ணாங்க சொல்றார் கத்யோதேச்சைவ ஆதித்ய பிரபா பலவத்தரா. கத்தியோதன்னா மின்மினி பூச்சி, அதுல ஒரு வெளிச்சம் இருக்கு, சூரியனே வெளிச்சம் இருக்கு, வித்தியாசம் இல்லையா? அந்த வெளிச்சத்துக்கு இந்த வெளிச்சம் இது எவ்வளவு பெரிய வெளிச்சம். அந்த மாதிரி அந்த ரசங்கள்லாம் காந்தாதி விஷயத்துல வரக்கூடிய ரசங்கள்லாம் அது ரசனை இல்லை, கொடுத்து சின்ன ஆனந்த அனுபவம். அதை பத்தி அவ சொல்லியிருக்கா, அந்த பத்தி ரசமாகாதுன்னு இது அப்படி இருக்கிறது. இது ரொம்ப பிரபலமானது. முடிக்க போது இருக்கேன் क्रोध शोक भयादीनां साक्षात् सुख विरोधिनां रसत्वम् अभ्युपगतं तथा अनुभवमात्रतः इह अनुभवसिद्धोऽपि सहस्रगुणितो रसः जडेनेव त्वया तस्मात् अकस्मात् सफलप्यते. ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சோம். ஒரு சமயம் நீ பகவத் பக்தி கூட ரசம் ஆகாது அப்படின்னு அபிப்பிராயப்பட்டால், நீ சொன்ன வார்த்தைக்கு நான் அர்த்தம் இருக்கேன், அது வேற விஷயம், பக்தி விஷயம் இல்லைன்னு நீ சொன்ன கிரந்தத்தை சொன்னதுக்கு நாம சொல்லிட்டேன், அப்படி யோசனை பண்ணோம். ஆனா ஒரு சமயம் பகவத் பக்தியும் அப்படித்தான் அது ரசமாகாது அப்படின்னு அபிப்பிராயப்பட்டால், இப்ப நான் சொல்றது கோபம் சோகம் பயம் இதெல்லாம் எங்கேயாவது சுகத்தோட ஒத்து வருமோ? கோபத்தோடு சௌக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சேரவே சேராது. இந்த கோபம் சோகம் பயம் இதெல்லாம் சாட்சா சுகத்துக்கு விரோதி. ஆனா இதெல்லாம் நீ ரசம்னு வச்சுக்கிறேன், இதெல்லாம் ரசம்னு வச்சுக்கிறேன். ரசத்தம் அபியுபகத்தம் ஏன் அப்படின்னு கேட்டா அனுபவம். இந்த ரச அனுபவம் இருக்கு. அவன் தன்னுடைய கோபத்தை பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தா பார்க்கிறவனுக்கு ஒரு ரசானுபவம் வருது. அப்ப இதெல்லாம் ரசானுபவம்னு அனுபவம் இருக்கு, அதனால வச்சுக்கிறேன்னு சொன்னா இத அனுபவத்திற்கோடி சகஸ்திர குணித்தோ ரசா பகவத் பக்தி விஷயத்துல பக்தம் அனுபவிக்கிறான். அந்த ரசத்தை, அந்த ரசத்தை காட்டி இந்த சகஸ்திர குணம் அதிகமாக நாம அனுபவிக்கிறான். அந்த அனுபவ சித்தமான ரசத்தை இல்லைன்னு எப்படி முடியும்? ஜடேவ முட்டாள்தனமா நீ சொல்றீங்க, இது ரசம் ஆகாது, இது வெறும் பாவம் தான் சொல்றீங்க. ஜடேவ துவயா தஸ்மாத் அகஸ்மாத் அபலத்துக்கு காரணம் இல்லாமல் இது ரசம் இல்லையே அப்படின்னு சொல்றது, இது அசடுத்தனம் இல்லையோ? அதனால அவர் சொல்லாங்க.